ஹலோ கைஸ், இத்தனை நாள் நம்ம பண்ண வீடியோ இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எஸ், லெட் இட் பி ஆனஸ்ட். எத்தனை நாள் தான் மோட்டிவேஷன் டிசிப்ளின்னு சொல்லி பேசிட்டு இருக்க போகிறோம். ஐ டு ஹாவ் அனதர் ஃபேஸ், தட் இஸ் அ லேசி ஃபேஸ். எஸ், பட் அப்படி இருந்தாலும் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சமாச்சும் டிசிப்ளின் வேணும் இல்லையா? நான் ரொம்பவே லேசியான பர்சனாக இருக்கும்போது கொஞ்சம் டிசிப்ளினாக மாற்றிக்கிறதுக்காக சில ஃபன்னான கிரேசியான விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியான டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானுமே ஒரு ப்ராப்பரான டிசிப்ளினான பர்சன் கிடையவே கிடையாது. சில பேருக்கு இது ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் எஸ், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அ நார்மல் ட்ரூத். இன்ஃபேக்ட் நானுமே ஒரு 10 டு-டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு அதில் ஒன்று கூட பண்ணாமல் கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் கூட படுத்து தூங்கியிருக்கேன். ஸோ வாட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பீரியடுக்கு அப்புறமா ஒரு மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன், மாற்றிக்கவும் செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம தான் ஒரு ரொம்ப பெரிய ரூல்ஸ் பிரேக்கர் ஆச்சு. ஸோ டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயத்துக்கு வச்சிருந்த ப்ரோக்ராமை நான் டோட்டலாக ரீப்ரோக்ராம் பண்ணிட்டேன். இங்கே நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய தப்பான விஷயம் என்னன்னா, டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயம் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்றது, ஒர்க் அவுட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு. பட் ஓவர் த பீரியடில் ஒரு ரியலைசேஷன் வரும்போது தான் அது மட்டுமே டிசிப்ளின் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கிறது மட்டும் கிடையவே கிடையாது. டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயத்துக்கு பர்ஃபெக்ஷனை தாண்டி கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு நாளில் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லி நம்ம நினச்சி வச்சுருந்துருப்போம். அந்த நாளில் அந்த ஒர்க்கை டோட்டலாக பண்ணாமல் விட்டுறதுக்கு ஒரு 5% அதுக்கு எஃபர்ட் போட்டால் அதுவே ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ நான் சொல்கிறது என்ன மாதிரி இருந்த லேசியான பீப்புள்ஸ்க்கு. ஸோ இந்த 5%ங்கிறது இன்னைக்கு ஒரு 5%, நாளைக்கு ஒரு 5% சொல்லிட்டு இதை கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணி முடிச்சிடுவோம். செகண்ட் ஒன், என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்காக நானே ஒரு ட்ராப்பை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இதை கேட்கும்போது பயங்கர கிரேசியாக இருக்கும். எப்போவுமே லேசியாக இருக்கிற பர்சன்ஸ் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். எப்போவுமே ஒரு லேசியான பீப்புள்ஸுங்கிறவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த லேசியான பீப்புள்ஸ்க்கெல்லாம் கஷ்டமான ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது எங்களால் முடியவே முடியாது. ஸோ அந்த வேலையை ஈஸியாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை நாங்கள் பண்ணியும் முடிச்சிடுவோம். இப்போ நான் ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன், முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது இந்த கிட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் பல்ல விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து உங்கள் பில்லோ கிட்ட வச்சுட்டு தூங்கினீங்கன்னா உங்களோட விஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அந்த ஸ்டார் வந்து நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பில்லோ கிட்ட போய் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஜேர்னல் பண்ணி உங்கள் பில்லோ கிட்டே வச்சுட்டு தூங்கிடுங்க. அதனால ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக நடக்கும், அது பார்க்காம நம்ம தூங்கவே மாட்டோம். ஒன்ஸ் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட மைண்டை ரீகால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ மேட் டூயிங் தி ரைட் திங்ஸ் இன் அ ஈஸி வே, அதுதான் ஒரு சீக்ரெட்னு கூட நான் சொல்லுவேன். அண்ட் மோர் தேன் தட், வெறும் வில் பவர் மட்டும் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட என்விரான்மெண்ட்டையே டிசைன் பண்ண ஆரம்பிங்க. தேர்ட் ஒன், த 2-minute ரூல். இது நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், இல்லை இது நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம், we will do it later அப்படின்னு. அப்படி உங்கள் மைண்ட் உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம், ஓகே ஒரு 2 minutes மட்டும்தான் நீ எழுதி முடிச்சிடலாம், ஒரு 2 minutes மட்டும்தான் இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம், ஒரு 2 minutes மட்டும்தான் இதை நம்ம படித்து முடிச்சிடலாம், ஏதாவது ஒரு க்ளீன் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தாலும் ஒரு 2 minutes இருந்தால் போதும் இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிட்டு உங்ககிட்டே நீங்கள் இதை சொல்ல ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களோட மைண்ட் இதை அக்செப்ட் பண்ணி வெறும் 2 minutes தானே சொல்லிட்டு உங்களை அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். இதில் ஃபன்னியான விஷயம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 minutes சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சு 20 minutes கூட அந்த ஒர்க் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஒன், உங்களுக்கு இருக்கிற போரிங்கான ஹேபிட்டாக இருந்தாலும் அதை ரொமான்டிசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் ரொம்பவே அண்டர்ரேட்டடாக கூட இருக்கலாம். பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் என்னோட ரூட்டீன் கொஞ்சமாச்சும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அதை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டு மாற்றிக்கிட்டேன். அது சாதாரணமாக ஒரு காஃபி குடிக்கிற விஷயமா கூட இருக்கலாமே. இப்போ எனக்குன்னு சொல்லி நான் ஒரு காஃபி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஏதோ மொபைல் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறத விட்டுட்டு இப்போ நான் ஒரு காஃபி மேக் பண்ணுறேன், அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேஃபேல இருந்து நான் குடித்தேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் அதை என்ஜாய் பண்ணுவேன், அந்த ஆம்பியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த இடத்த நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எப்படி ஃபீல் பண்ணுவேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கிட்டேன்.
அண்ட் இனி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம எல்லாரும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லேசியான பர்சனுக்கு இருக்கிற தாட் ப்ராசஸ்ங்கிறது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும். சாதாரணமாகவே ஒரு மனுஷன் சும்மா உட்காரான் அப்படின்னா அவன் தலைக்குள்ள 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இதுவே எங்களை மாதிரி லேசியான பீப்புள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்பவே இமேஜினரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்குதோ இல்லையோ, நாளைக்கு நடக்குமோ நடக்காதோ, இதெல்லாம் இல்லை. பட் எங்களுக்கு வேணுமா, நாங்கள் இமேஜின் பண்ணி அதுலேயே சாட்டிஸ்ஃபை கூட சில டைம் ஆயிடுவோம். அதில் ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயமா தன்னை ஒரு மெயின் கேரக்டராக நினச்சிக்கிறது. இது நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேனா இல்லை என்னை தாண்டி நீங்களும் பண்ணியிருக்கீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு வரணும், வேற ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆயிடணுங்கிற ட்ரீம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ல அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணிட்டதாகவும் அந்த மெயின் கேரக்டர் தன்னையாவும் நினைச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறது. இது மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சில்லியான விஷயமா இருக்கும். பட் ஒரு லேசியான பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல தன்னை ஒரு மெயின் கேரக்டரா நினைச்சு வாக் பண்றது. அது வெறும் ஏன் மேனிஃபெஸ்டேஷன்ல மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை நிஜத்திலையும் கொண்டு வந்தேன். ஸோ தட் இஸ் வை மை போரிங் திங்ஸ் பிகம் வெரி பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் ஒன், ஐ செலிப்ரேட்டட் கிரிஞ்ச் வர்த்தி வின்ஸ். என்ன நாஃபியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்கும் சிரிப்பா கூட இருக்கலாம். பட் நம்ம கவனிக்காம போற பல விஷயத்துல இதுவும் ஒண்ணுன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே இந்த மாதிரி லேசியா இருக்கும் போது நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பெரிய பிக் கோல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணணும், அதை ஹிட் பண்ணிடணும், இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த முடிச்சிடணும், இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம மைண்ட் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணவே பண்ணாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் டைனியான விஷயத்தை எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தண்ணி குடிக்கிற விஷயமா கூட எடுத்துக்கலாமே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தா ஒரு 10 நிமிஷம் மொபைல் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறது அவ்வளோ பிடிக்கும். அதை நான் அந்த அன்னைக்கு பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கே நான் ரொம்ப பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்குவேன். அண்ட் த நெக்ஸ்ட் திங், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பெட்ரூம் இருக்கும். பட் சிச்சுவேஷனுக்காக என்ன மாதிரி சில பேர் வேற வழியில் இந்த திங்ஸை எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் போட்டு வைக்கிறது வேற. பட் நம்மளோட பெட்டை பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக காலையில் எந்திரிச்சோடனே என்னோட பெட்டை நான் மேக் பண்ணேன், எவ்வளோ க்ளீனாக மாற்றினேன், எதை எல்லாத்தையும் அதில் சேஞ்ச் பண்ணேன், எந்த விஷயத்த எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சேன், இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து மாற்றிட்டேன் அப்படின்னா எஸ் நாஃபியா நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் ரொம்ப பெரிய ஒரு கிளாப் கொடுத்துக்குவேன். எனக்கே நான் ரொம்ப பெரிய ஷவுட் அவுட் கூட கொடுத்துக்குவேன். இது கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப குட்டி குட்டி விஷயம் தானே, இதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் தேவைப்படுதான்னு சொல்லி பார்த்தா என்ன மாதிரி இருக்கிற லேசியான பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது ஒரு லெஜண்ட் மாதிரி எங்களே நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நான் சொல்றது எத்தனை பேருக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன அப்ரிசியேஷன் தான் நம்மளோட ரொம்ப பெரிய சேஞ்சஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கவே போகுது. 6th ஒன், இது என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஐ மேட் மை கோல்ஸ் பப்ளிக். இப்போ அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்மளை யாராச்சும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வந்துருச்சுன்னா அதோட வர்த்தும் வேல்யூவும் வேற லெவலில் இருக்கும். நம்மளை கவனிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி தெரிய வரும்போது அதுக்கான லேசினஸ் இன்னுமே தான் ஜாஸ்தி ஆகிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டே கூட நீங்கள் சொல்லி வைக்கலாம், இன்னைக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணியா இல்லையான்னு சொல்லி என்னை கேளு அப்படின்னு. ஸோ தட் இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லேட்டராக அதை குவெஸ்டின் பண்ணுவாங்க. இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிடுவீங்க. அண்ட் நான் பண்ண ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்னதுன்னா, நான் டெய்லி ஒரு 10 பேஜ் படிக்கிறேன்னா அதை நான் பப்ளிக்காக ஏதாவது ஒரு இடத்துல போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் படிச்சுதான் ஆகணும், அதுக்காகவாச்சும் அதை நான் பண்ணிடணும், பப்ளிக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், அதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஒரு ஃபியர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காகவே அந்த ஒரு விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள், நான் ஃபாலோ பண்ண விஷயம், நான் கண்டுபிடிச்ச இந்த சீக்ரெட்ஸ், ஃபன்னியான கிரேசியான விஷயம், இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் லேசினஸ்ங்கிறத தாண்டி இந்த ஒரு லெவல் ஆஃப் ஏஜ்ல ஹார்ட் பிரேக்ஸ், இமோஷனல் இன்பேலன்ஸுங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக எல்லாரும் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டயர்ட்னஸ்குள்ளே போயிடும். நானுமே இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில நாள் எல்லாம் என்னோட பெட்ல இருந்து என்னால் எந்திரிக்க கூட முடியலைங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட வந்திருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு அழணும்னு தோணுதா அழுதுருங்க, யார்கிட்டயோ பேசணும்னு தோணுதா பேசி முடிச்சிருங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ஒரு லெவலில் உங்களோட மைண்டு சொல்லும் உங்களுக்கு தூக்கம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு.
அப்படிப்பட்ட ஒரு டைம்ல allow your body to sleep. பிகாஸ் நான் ஒரு 15 ஹார்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக தூங்கியிருக்கேன். அதுக்கு பேர் லேசினஸ் கிடையாது. அந்த ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் வரும்போது உங்களோட பிரெயினுக்கும் உங்களோட பாடிக்கும் கண்டிப்பாக அந்த ரெஸ்ட் தேவைப்படும். பட் நம்ம அதை கொடுக்காம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது இன்னுமே நம்மளோட எனர்ஜி ட்ராப் தான் ஆகுமே தவிர அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அட் த சேம் டைம் உங்களோட ஹெல்த்தும் சரி உங்களோட மைண்டும் சரி ப்ராப்பராக கோப் அப் பண்ணவே பண்ணாது. பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்லீப்பை உங்கள் பாடிக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க, ஒரு 2 நாள் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு இருந்து பயங்கரமாக தூங்கி எந்திரிச்சிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பாடிக்கு இருக்கிற ஃபியூவல் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இம்மென்ஸாக இருக்கும். அண்ட் த ஃபைனல் இம்பார்ட்டன்ட் திங், லேசினஸ்ங்கிற ஒரு டேஸாக இருக்கட்டும் சிச்சுவேஷனாக இருக்கட்டும் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதில் அடைஞ்சு இருக்கிறதும் அதை தாண்டி வெளியே வந்து லைஃப்பை அடுத்து மூவிங் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகிறதும் நம்மளோட சாய்ஸஸ் தான். பட் இன்கேஸ் சர்டைன் பீரியடில் நீங்கள் லேசியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோவில் கொடுத்துருக்கேன். அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.